வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. காப்பர் சத்து உடம்புக்கு தேவையா, அது அவசியமா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். முக்கியமாக காப்பர் டெஃபிஷியன்சின்றது சில பேருக்கு வருது. ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்காக சில பேர் காப்பர் பாத்திரத்தில், அதாவது செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிற ஒரு ஹேபிட்டை ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது நல்லது தான். காப்பர் டிஃபிஷியன்சினா என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, காப்பர் சத்து நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி நன்மைகள் செய்யுதுன்றதை இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். இன்றைக்கி காப்பரை பற்றின விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக செம்புன்னு சொல்லலாம். ஓகே, இது பழங்காலத்திலேருந்தே இந்த செம்பு பயன்படுத்திட்டு வர்றது வழக்கத்தில் இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாறிட்டோம், இண்டக்ஷன் இதில் வச்சு யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கு மாறிட்டோம், நான்ஸ்டிக் பாத்திரத்துக்கு மாறிட்டோம். ஸோ இதெல்லாம் இப்படி மாறினதுனால நம்ம பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டோன்னு தான் சொல்லணும். அதை யூஸ் பண்ணுறதும் கிடையாது. செம்பு அந்த சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமானதுங்க. நம்முடைய ஹார்ட் ரேட்டை நல்லாவே ரெகுலேட் பண்ணும், பிளட் ப்ரெஷரையும் நார்மலில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த அனீமியா பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கும். நம்முடைய ஸ்கின்னோட ஹெல்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. போன்ஸ் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இம்யூன் சிஸ்டத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது. சரி, இந்த காப்பர் டெஃபிஷியன்சி வந்துட்டால் என்ன பிரச்சனைலாம் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, போன்ஸ் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கை கால் மரத்து போகிறது, இல்லை ஹெச்பி கம்மியாகிறது, சின்ன வயசுலேயே நரைமுடி அதிகமாக தெரியறது, இல்லை சில டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வர்றது, சளி, இருமல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இதுதான் காப்பர் டிஃபிஷியன்சியில் இருக்கக்கூடியது. இதை நார்மலாக நீங்கள் உணவுகள் மூலயமா சரி பண்ணிக்க முடியும். இது முடியாதவங்க சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி கூட டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். உணவுகள்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முந்திரி சாப்பிட்லாங்க. அதுவும் அளவோடு சாப்பிட்டு வர்றது நல்லது. பச்சை முந்திரி சொல்கிறேன். ஸோ பச்சை முந்திரி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இன்னொன்று, நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா மட்டன் லிவர், சிக்கன் லிவர் இதெல்லாம் வாரத்துக்கு 2 நாட்களாவது சமைச்சு சாப்பிட்டு வரலாம். கீரைகள்லேயுமே செம்பு சத்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கூட சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். செம்பு பாத்திரத்தில், முக்கியமாக வாயகன்ற செம்பு பாத்திரத்தில் தண்ணியை ஓவர் நைட் வச்சு நீங்கள் அதை அடுத்த நாள் காலையில் குடிச்சிட்டு வரலாம். இது சில பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் காலையில் குடிக்கிறது மட்டுமே போதுமானது. உங்களுக்கு நீங்கள் டே ஃபுல்லாக குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு இந்த காப்பர் அலர்ஜி ஆகலாம். அதாவது நாசியா, வாமிட்டிங் வரலாம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த காப்பர் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு குடிக்காமல் இருக்கிறது நல்லது. சில பேருக்கு தான் நான் சொல்கிறேன், சில பேருக்கு அலர்ஜி ஆகும், அது ஒத்துக்காது. ஸோ மற்றவங்க தாராளமாக குடிங்க. ஒருவேளை குடித்தாலே போதுமானது. எல்லாத்தையும் விட நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், செம்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதோ அதை சரியாக யூஸ் பண்ணலன்னா அதனால் சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த பாத்திரத்தை டெய்லியுமே நீங்கள் க்ளீன் பண்ணணுங்க. நீங்கள் பழங்காலத்து மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஊற வச்ச புளி, கல்லுப்பு, எலுமிச்சை பழம், இதை 3த்தையும் ஒன்றா கலந்து அதை இந்த செம்பு பாத்திரத்தில் நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு திரும்ப தேய்ச்சி கழுவுனீங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். இதை நீங்கள் டெய்லியுமே பண்ணணும். ஒரு நாள் கழுவாமல் விட்டாலும் அதில் பச்சை கலரில் ஒரு கலர் படியும் பாருங்கள், அது டாக்ஸிக். அதுதான் நம்ம சாப்பிடும்போது அதில் தண்ணியை வச்சு கழுவாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணும். ஏன், ஆர்கன் ஃபெயிலியரை கூட உண்டு பண்ணுற அளவுக்கு அது நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே வாஸ், செம்பு பற்றின விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க. இது பாரம்பரியமான விஷயத்தில் ஒன்று. இதில் சத்துக்களும் அதிகமாக இருக்குது, உடலுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. அப்போ தான் இன்னொன்று பாசிட்டிவாகவும் இருங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.